நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அள்ளத் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிறபோது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். தாவீது தான் செய்த தவறுகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். நீதிமான்களும் ஞானம் உள்ளவர்களும் நம்மை கண்டித்து உணர்த்தும் போது நாம் கோபப்படாமல் சாந்தத்தோடு அவர்களுடைய கண்டிப்பான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் நீதிமான்கள் நம்மை கடிந்து கொள்கிறார்கள். நாம் தப்பிதம் செய்யும் போது நம்முடைய இருதயமும் நம்முடைய மனச்சாட்சியும் நம்மை கடிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நம்முடைய மனச்சாட்சி மழுங்கி போயிருக்கும். மனச்சாட்சி நம்மை கண்டித்து உணர்த்த வேண்டிய வேளையில் அமைதியாயிருக்கும். நம்முடைய இருதயம் நம்மை கண்டித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சிநேகிதரோ அல்லது நீதிமான்களோ அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ நம்மை கடிந்து கொள்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் பாவத்தில் விழுந்து தண்டனைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக பாவம் செய்யும் முன்பாகவே நீதிமான் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. நாம் பாவம் செய்தால் நம்மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வரும். நீதிமான் நம்மை கடிந்து கொண்டாலோ நமக்கு மன வருத்தமும் வேதனையும் மாத்திரமே வரும். நீதிமான் நம்மை தயவாய் குட்டி நம்மை கடிந்து கொள்ளும் போது அதை சகோதர சிநேகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கடிந்து கொள்ளும் போது அவர்களுடைய உபதேசத்தை பொறுமையோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கும். நீதிமான் நம்மை குட்டும் போது நமக்கு வலிக்கும். கடிந்து கொள்கிற உபதேசம் அறுவை சிகிச்சையை போன்றது. நாம் குணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் நமக்கு அறுவை சிகிச்சையை செய்கிறார். நாம் மரித்து போக வேண்டும் என்பது மருத்துவரின் நோக்கமல்ல. நாம் குணயமடைய வேண்டும் என்பதுதான் மருத்துவரின் விருப்பம். மருத்துவர் நமக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது நாமும் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் வெற்றியாக நடைபெறும். நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். நீதிமான் நம்மை கடிந்து கொள்ளும் போது அவருடைய போதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நீதிமொழிகள் 27:5-6. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். பிரசங்கி 7:5. நீதிமான் தன்னை தயவாய் குட்டுவதும் தன்னை கடிந்து கொள்ளுவதும் தன் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். அது காயம் கட்டுவதற்கு பயன்படுகிற எண்ணெயைப் போல் இருக்கும். நீதிமான் நம்முடைய தலையில் தயவாய் குட்டுவதினால் நம்முடைய தலை உடைந்து போய் விடாது, இலேசாய் வலிக்கும். தலைக்கு வேறு சேதாரம் எதுவும் உண்டாகாது. நீதிமான் தன்னை தயவாய் குட்டும் போது தன் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சங்கீதம் 51:7-10 வரை. நம்முடைய பாவமே நம்முடைய தலையை உடைக்கும். பாவமே நம்முடைய எலும்புகளை நொறுக்கும். நீதிமான் நம்மை கடிந்து கொள்வது நம்முடைய சரீரத்திற்கு சேதாரத்தை உண்டு பண்ணாது. அது நம்முடைய ஆத்துமாவை குணப்படுத்தும். நீதிமான் கடிந்து கொள்வது நம்முடைய தலையை நொறுக்காது. அது நம்முடைய இருதயத்தை மாத்திரமே நொறுக்கும். சத்துருக்கள் தனக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் தாவீது அவர்களை சபிக்காமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி நல்லவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய சத்துருக்களுக்கு இக்கட்டுக்கள் வரும்போது தாவீது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்கள் மனம் திரும்புவார்கள். சத்துருக்கள் தன்னுடைய வார்த்தைகளை இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் என்று தாவீது நம்புகிறார்.
தாவீது இது பற்றி சொல்லும்போது, அவர்களுடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளில் இருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள் என்று சொல்லுகிறார். சவுல் தாவீதுக்கு விரோதமாக தீங்கு செய்தார். தாவீதோ சவுலுக்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் சவுலின் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். சவுலுக்கு தாவீதின் வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகளாய் இருந்தது. சவுல் தன் பாவத்தை குறித்து மனம் வருந்தி அதை தாவீதிடம் அறிக்கை செய்தார். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார். 1 சாமுவேல் 24:16. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். 1 சாமுவேல் 26:21. நீதிமான் அன்புடன் தண்டிப்பான், ஆனால் துன்மார்க்கனோ கோபத்துடன் தண்டிப்பான். நீதிமான் தண்டிக்கும் போது யாரும் அழிந்து போவதில்லை, துன்மார்க்கன் தண்டிக்கும் போது யாரும் பிழைப்பதில்லை. துன்மார்க்கனுக்கு அவனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் இக்கட்டுக்கள் வரும். அவர்களுடைய இக்கட்டு காலங்களில் தாவீது அவர்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறார். நீதிமான் மீது நியாய தீர்ப்பு வருவதை தாவீது விரும்பவில்லை. ஒரு மொழிபெயர்ப்பில், துன்மார்க்கன் என் தலையை அபிஷேகம் பண்ணாமல் இருப்பானாக, ஏனெனில் நான் அவர்களுக்கு எதிராக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கரின் எண்ணெய் அவருடைய நயமான பேச்சுக்கள். சங்கீதக்காரர் துன்மார்க்கனின் நயமான பேச்சை விட நீதிமானின் கடிந்து கொள்ளுதலையே விரும்புகிறார். துன்மார்க்கரின் கண்ணிகளில் இருந்து கர்த்தர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். துன்மார்க்கர் தண்டிக்கப்படும் வேளையை சங்கீதக்காரர் எதிர்பார்க்கிறார். நியாயாதிபதிகள் அல்லது அதிகாரிகள் தங்கள் பதவிகளில் இருந்து தள்ளுண்டு போகிற பொழுது ஜனங்கள் தாவீதின் வார்த்தைகளை கேட்பார்கள். அவைகள் இன்பமானவை என்று புரிந்து கொள்வார்கள்.